தண்ணீருக்கு அடியில் மூச்சு திணறி உயிருக்கு போராடும் மெர்மைட்டை காப்பாற்ற ஜான் சற்றும் யோசிக்காமல் தனது கத்தியால் அந்த பெட்டியை உடைக்கிறான். அவனது தைரியமான செயலால் அந்த மெர்மைட்டின் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இதை பார்த்த மற்ற கடற்கொள்ளையர்கள் ஜானின் மீது கடுமையாக கோபமடைகிறார்கள். கேப்டனின் உத்தரவுப்படி அந்த மெர்மைட்டை மீண்டும் ஒரு மரப்பெட்டிக்குள் அடைத்து தூக்கிச் செல்கிறார்கள். பயணம் தொடரும் வழியில் எதிர்பாராத விதமாக ஒருவன் அந்த பெட்டியை கீழே தவற விடுகிறான். கீழே தவறவிட்ட பெட்டியில் இருந்து கீழே விழுந்த அந்த மெர்மைட் அவளினது உடல் நிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது. வெளியே விழுந்தவளின் அழகான வால் பகுதி படிப்படியாக மனிதனின் கால்களாக மாறுகிறது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அந்த மெர்மைட் குளிரிலும் பயத்திலும் நடுங்குகிறாள். இதை பார்த்த ஜான் தான் அணிந்திருந்த அந்த மேலாடையை கழட்டி அவளது உடலில் பொருத்தி பாதுகாக்கிறான். கேப்டனோ அவளை உடனே அனைவரோடும் சேர்ந்து நடக்குமாறு ஆணையிடுகிறான். புதிதாக கிடைத்த கால்கள் என்பதால் அவளால் உடனே சரியாக நடக்க முடியாமல் தவித்து கீழே விழுகிறாள். இதை பார்த்து இரக்கமே இல்லாமல் கேப்டன் அவளை ஏளனம் செய்கின்றான். உடனே ஜான் அவளுக்கு ஆதரவாக வந்து அவளை தனது கைகளில் ஏந்தி பயணத்தை தொடங்குகிறான். நேற்று இரவு தன்னை எதற்காக காப்பாற்றினான் என்று மெர்மைட் ஜானிடம் பேச தொடங்குகிறாள். ஆரம்பத்தில் அவனை பகைவன் என்று தவறாக நினைத்து தான் காயப்படுத்த ஜான் நினைத்து வருந்துகிறான். கேப்டன் அவளை அவமானப்படுத்தும் போது ஜான் அவளுக்கு முன்னால் நின்று தடுத்து காப்பாற்றுகிறான். இந்த சம்பவங்களால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு தனித்துவமான பிணைப்பு உருவாகிறது. அன்றைய இரவு மெர்மைட்டின் தடத்தை பின்தொடர்ந்து வந்த கொள்ளையர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள். மெர்மைட்டின் கண்ணீர் தான் மரணமில்லா வாழ்வை தரும் என்பதால் கேப்டன் அவளை கண்ணீர் சிந்து சொல்லி வற்புறுத்துகிறான். அவள் மறுக்கவே ஜானை கொன்று விடுவதாக விரட்டி அவளை வதைக்கிறான். ஜானை காப்பாற்ற முயன்ற அவளால் முடியவில்லை. இறுதியில் ஜானை பாலைவனத்தில் தள்ளிவிட்டு அவளையும் ஒரே மரத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள். இறந்துவிட்டதாக நினைத்த ஜான் சுயநினைவு பெற்று விழுந்து அவளை மீட்க ஓடோடி வருகிறான். உயிரோடு வந்த ஜானை பார்த்ததும் மெர்மைட் ஆனந்த கண்ணீருடன் அழுகிறாள். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் மீண்டும் வரும் கொள்ளையர்கள் அவளது கண்ணீரை பாட்டிலில் சேகரித்து கொள்கிறார்கள். இறுதியில் இந்த முழு நாடகமும் கேப்டன் திட்டமிட்டு நடத்திய ஒரு சதி என்பது தெரிய வருகிறது.